தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசுவரிடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் வருடம். இன்றைய திதி பஞ்சமி திதி. காலை 11:23 வரை உள்ளது. அதற்கு பின்னர் சஷ்டி திதி ஆரம்பம் ஆகிறது. இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். மாலை 5:06 வரை உள்ளது. இன்று சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். சுப ஓரைகள் சந்திர ஓரை காலை 11 முதல் 12 வரை. சுக்கிர ஓரை காலை 9 முதல் 10 வரை. புதன் ஓரை காலை 10 முதல் 11 வரை. குரு ஓரை காலை 6 முதல் 7 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் ஆகும். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சுறுசுறுப்பானவர்கள், இரும்பை போல் பணியாற்றுவதில் வல்லவர்கள் நீங்கள். இன்று உங்களுக்கு செயலில் வேகம் அதிகரிக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் தங்களுடைய வேலையை மாற்றி அமைப்பர். புதிதாக தொழில் தொடங்கி இளைஞர்கள் சிலர் லாபம் ஈட்டுவர். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் காணப்படும். புதிய முயற்சிகள் சிறப்பாக அமையும். சிலருக்கு உடல் சோர்வு தலைவலி ஏற்படலாம். அவை வந்து போகும். சற்று ஓய்வு எடுப்பது அவசியம். நட்சத்திர பலன். அஸ்வினி. எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். அவ்வப்போது கோபம் தலை தூக்கும். அவற்றை விட்டுவிடுங்கள். எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் நிச்சயம் வெற்றி அடையலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. பரணி. பரணியில் பிறந்தோர் தரணி ஆழ்வர் என்பது முதுமொழி. உங்கள் பொறுமைக்கு நிச்சயம் ஒரு பரிசு கிடைக்கும். இன்று நீங்கள் சற்று பொறுமை காக்க வேண்டிய நாளாக அமையும். சுமாரான தனவரவு உண்டு. கிருத்திகை. தடைகள் விலகும் நாளாக இந்நாள் அமையும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த காரியம் ஒன்று இன்று நடக்க இருக்கின்றது. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் முருகன் வழிபாடு செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது சால சிறந்தது. ரிஷபராசி. குடும்ப பொறுப்பு மிக்க நபர் நீங்கள். குடும்பத்தார் மீது நீங்கள் பாசம் மிகுதியாக செலுத்துவீர்கள். அவ்வப்போது உங்களுடைய மனம் சஞ்சலப்படும். இவ்வளவு செய்கின்றோமே, நம்மை பற்றி யாரும் கவலைப்படவில்லையே என்ற எண்ணம் தோன்றும். அதனை விட்டு விடுங்கள். நிச்சயம் எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல பலன் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அவற்றை செவ்வென செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிச்சயம் நிலவும். பணவரவு சுமாராக இருந்தாலும் நிச்சயமாக முன்னேற்றத்தை தரும். தேவையற்ற கவலைகளை தவிர்ப்பது நலம் பயக்கும். சிலருக்கு கழுத்து தோள்பட்டி பகுதியில் வலி வந்து போகும். கவனம் தேவை. நட்சத்திர பலன். கிருத்திகை. எதையும் செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள். சில சமயங்களில் மனம் தொய்வு ஏற்படும். அதனால் கவனம் திசை மாறலாம். சற்று மிகுதியாக கவனத்தை செலுத்தினால் அனைத்திலும் வெற்றி காணலாம். ரோகிணி. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்.
செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. மிருகசீரிடம் செவ்வாய் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள், அதனால் ஏனோ உங்களுக்கு அடிக்கடி கோபம் வரலாம். எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் வெற்றி காணலாம். செய்தொழில் லாபம் உண்டு. வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது நலம் பயக்கும். பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள். மிதுன ராசி புத்திசாலித்தனம் பளிச்சிடும். எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள். குடும்ப பாசம் அதிகரிக்கும். தகவல் தொடர்பு மற்றும் மீடியாவில் பணிபுரிவோர் ஏற்றம் காண்பர். கணக்கு துறையில் உத்தியோகம் செய்வோர் ஏற்றம் காண்பர். வணிகத்தில் ஈடுபட்டோர் ஏற்றத்தை காண்பர். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்போருக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதிய நட்புகள் உருவாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். சிலருக்கு தூக்கமின்மையால் அவதியுற நேரலாம். சிலருக்கு நரம்பு கோளாறுகள் வந்து போகும். கவனம் தேவை. நட்சத்திர பலம் மிருகசீரிடம் எதையும் யோசித்து முடிவெடுப்பது அவசியம். படபடவென்று பேச வேண்டாம். செய்தொழில் நிச்சயம் லாபம் உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை முயற்சித்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். செய்தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். நீண்ட நாட்களாக தொய்வில் இருந்த ஒரு காரியம் இன்று நடந்தேறும். நல்ல செய்தி உங்களை நாடி வரும். புதன்கிழமை அன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது. விஷ்ணு ஆலயத்திற்கு செல்வதும் சால சிறந்தது. கடகராசி மனம் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். இருந்தாலும் சற்று கவனம் தேவை. மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும். அதனால் உங்களுக்கு வேலை பளு இருக்கும். சொத்து சம்பந்தமான பேச்சுகள் நடைபெற உள்ளது. மனதில் அமைதி தேவை. உணர்ச்சிகளை யாரிடமும் கொட்ட வேண்டாம். சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும். நட்சத்திர பலம் புனர்பூசம் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உற்சாகம் அதிகரிக்கும். பூசம் சட்டென்று ஒரு முடிவு எடுப்பீர்கள். அவ்வாறு எடுக்காதீர்கள். பொறுமை அவசியம் தேவை. எடுத்த காரியம் செவ்வன நடைபெறும். செய்தொழில் லாபம் உண்டு. ஆயில்யம் பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளை கவனித்து விட வேண்டும். மனதில் உள்ள விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். திட்டம் இடுவதை வெளியில் சொல்ல வேண்டாம். நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் நடந்தேறும். திங்கட்கிழமை அன்று சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். சிம்மராசி அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் நீங்கள். எடுத்த காரியத்தை சாதிப்பதில் வல்லவர்கள் நீங்கள். இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். அவற்றை செவ்வன செய்து முடிப்பீர்கள். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். செலவுகளை மட்டும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இதய சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனம் தேவை. இரத்த அழுத்தத்தை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நட்சத்திர பலம் மகம் மகத்தில் பிறந்தோர் ஜகத்தை ஆள்வர் என்பது முதுமொழி. உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிகாரம் கிடைக்கும். செய்தொழில் ஏற்றம் உண்டு. வேலையில் உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பூரம் எடுத்த காரியத்தை
தொய்வு இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். முயற்சித்தால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்ற மனநிலை கொண்டவர்கள் நீங்கள். இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம். சூரிய ஆதிக்கத்தால் அவ்வப்போது கோபம் ஏற்படலாம். கோபத்தை விட்டு விடுங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய நமஸ்காரம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். கன்னிராசி. உங்களுடைய வார்த்தையினால் மற்றவர்களை கவர்ந்து விடுவீர்கள். அதே சமயம் உங்களுக்கு கோபமும் வரலாம். அவற்றை வெளிக்காட்டாதீர்கள். செய்கின்ற வேலையில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் அவை நல்லபடியாக முடியும். வேலை பார்க்கும் இடத்தில் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடந்தால் எல்லா வகையிலும் நீங்கள் ஏற்றத்தை காணலாம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தில் பொறுப்புகள் கூடும். சிலருக்கு குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும். கவனம் தேவை. நட்சத்திர பலன். உத்தரம். சூரிய ஆதிக்கத்தினால் உங்களுக்கு உடல் சூடேறலாம். அதே சமயம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதனால் மனசோர்வு ஏற்படும். சோர்வினை விடுத்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம். சந்திர ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். எதையும் திறமையாக பேசி சமாளித்து விடுவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சித்திரை. செவ்வாய் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். அதனால் ஏனோ உங்களுக்கு கோபம் அடிக்கடி வெளிப்படும். செய்கின்ற தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. வேலை பார்க்கும் இடத்தில் அக்கறையும் கவனமும் தேவை. மற்றவர்களை புரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் வெல்லலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. புதன்கிழமை அன்று நீங்கள் பச்சை பயிறு தானம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம். விஷ்ணு ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். துலாம் ராசி. எல்லோரையும் எடை போடும் மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டு. அதனை வெளியே சொல்லாமல் இருப்பது சால சிறந்தது. இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாள். வேலை செய்யும் இடத்தில் சில சமயம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அவற்றில் பங்கு பெறாமல் தவிர்ப்பது நலம் பயக்கும். சிலருக்கு இடம் மாறுதல் பெற வேண்டும் என்ற எண்ணம் வரும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் கலந்து பேசி தொழிலில் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றியை காணலாம். கூட்டு தொழில் சிலருக்கு லாபத்தை தரும். சட்ட சம்பந்தமான விஷயங்களில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். சிலருக்கு முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். கவனம் தேவை. நட்சத்திர பலன். சித்திரை. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் உள்ளவர்கள் நீங்கள். அதே சமயம் சில மனக்குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும். தியானம் செய்தால் நிச்சயமாக தெளிவு கிடைக்கும். என்று செய்தொழில் லாபம் கிடைக்கும். சுவாதி. பட்டென்று பேசிவிடுவீர்கள். மனதில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். அவ்வாறு நீங்கள் செயல்படுவதால் உங்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம். அவற்றை தவிர்த்து விடுங்கள். புதிய வாய்ப்புகள் இன்று உங்களை தேடி வரும். விசாகம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். மனதில் தோன்றியவற்றை மற்றவரிடம் கூற வேண்டாம். பொறுமை அவசியம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வெள்ளிக்கிழமை அன்று துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடவும், பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். விருச்சிக ராசி. எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் என்று ஒன்று உண்டு.
அதன் மூலம் மற்றவருடைய மனதில் என்ன இருக்கின்றது, என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஆராயும் எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். அதனை விட்டுவிடுங்கள். செய்தொழிலில் கவனத்தை செலுத்துங்கள், முன்னேற்றத்தை காணலாம். பொருளாதாரம் மெதுவாக முன்னேற்றம் ஆகும். உறவுகள் உங்களிடம் நம்பிக்கையுடன் இருப்பர். இருந்தாலும் உங்கள் மனம் ஏதோ குழம்பும். அதை விட்டு விடுங்கள். மன அழுத்தத்தை குறைக்கவும். சிலருக்கு படபடவென்று தேகம் படபடப்பது போல் தோன்றும். சிலருக்கு வியர்வை அதிகமாக வரலாம். கவனம் தேவை. நட்சத்திர பலன். விசாகம். சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். சித்தர்கள் சமாதிக்கு சென்று தியானம் மேற்கொண்டால் எல்லா வகையிலும் மன அமைதி கிட்டும். செய்தொழிலில் நிச்சயம் முன்னேற்றம் அடைவீர்கள். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அனுஷம். காஞ்சி மகா பெரியவரை வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் போட்ட திட்டங்கள் இனிமேல் கைகூடும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. கேட்டை. கேட்டையில் பிறந்தோர் கோட்டை கட்டி வாழ்வர் என்பது முதுமொழி. அதனால் நீங்கள் எப்பொழுதும் வளர வேண்டும், அதை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். மன அமைதி இல்லாமல் தவிக்கும். தியானத்தை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று முருகபெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். தனுசு ராசி. எல்லோருக்கும் நல்லவராய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். அதனால் ஏனோ உங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்து போகும். அதனை பொருட்படுத்த வேண்டாம். நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும். எல்லா வகையிலும் ஏற்றத்தை காண்பீர். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவர். சிலருக்கு பயணங்களால் வாய்ப்புகள் கிடைக்கும். லாபமும் கிடைக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தவும். தொடை மற்றும் கால்களில் சிலருக்கு வலி வந்து போகலாம். கவனம் தேவை. நட்சத்திர பலம். மூலம். விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை தரும். மனதில் உள்ளதை யாரிடமும் கூறாமல் இருப்பது சால சிறந்தது. சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். அல்லது சிலருக்கு தங்கள் வேலை செய்யும் இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு மாற்றம் பெறலாம் என்ற எண்ணம் ஏற்படும். செய்தொழிலில் முன்னேற்றம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. போராடம். தொடர்ந்து போராட வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். உத்திராடம். சூரிய ஆதிக்கம் உள்ளவர்கள் நீங்கள். அடிக்கடி உங்களுக்கு கோபம் ஏற்படலாம். அவற்றை விட்டு விடுங்கள். செய்தொழிலில் நிச்சயம் லாபம் கிடைக்கும். வியாழக்கிழமை அன்று குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். மகர ராசி. கடுமையான உழைப்பிற்கு பெயர் போன்றவர்கள் நீங்கள். எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரும் நாளாக இந்நாள் அமையும். சிலருக்கு வேலையில் மாற்றம் கிடைக்கும். அதனால் வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சொந்த தொழில் புரிவோர் ஏற்றத்தை காண்பர். குடும்பத்தில் அமைதி நிலவும். குதூகலம் நிலவும். நீண்ட நாட்களாக நீங்கள் போட்ட திட்டங்கள் செயல்படுத்த வேண்டிய நாளாக அமையும். மூட்டு சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான வலிகள் சிலருக்கு வந்து போகும். கவனம் தேவை. நட்சத்திர பலன். உத்திராடம். சூரிய ஆதிக்கத்தால் கோபங்கள் ஏற்படலாம். அதனை தவிர்த்து விடுங்கள். செய்தொழிலில் நிச்சயம் முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும்.
திருவோணம். இன்று எடுத்த காரியம் அனைத்திலும் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. அவிட்டம். எடுத்த காரியங்கள் சற்று தாமதமாகும். நிதானம் தேவை. மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக முன்னேற்றத்தை காணலாம். சுமாரான தனவரவு உண்டு. சனிக்கிழமை அன்று சிவாலயம் சென்று நவநாயகர்களில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். கும்பராசி. ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். புதிதாக பல யோசனைகள் வந்து போகும். எதனை நாம் செயல்படுத்துவது என்று குழம்பிக் கொண்டிருப்பீர்கள். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வேலையில் மாறுதல் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். சமூக செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். முயற்சிகளில் மட்டும் தெளிவு தேவை. நரம்பு சம்பந்தமான கால் சம்பந்தமான பகுதிகளில் வலிகள் ஏற்படலாம். கவனம் தேவை. நட்சத்திர பலன். அவிட்டம். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அடிக்கடி சிந்தனை வயப்படுவீர்கள். தியானத்தினால் எது நல்லது என்று தீர்மானிக்க வேண்டும். செய்தொழிலில் நிச்சயம் வெற்றி உண்டாகும். சதயம். தொட்ட காரியம் துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். இன்று நல்ல தனவரவு உண்டு. போராட்டாதி. மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அவசியம் தேவை. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். சனிக்கிழமை அன்று நீல வண்ண மலர்களால் நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். மீனராசி. ஆன்மீக சிந்தனை மிக்கவர்கள் நீங்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். குடும்ப விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்துவீர்கள். செய்தொழிலில் மேன்மை உண்டாகும். சில காரியங்கள் தடைப்பட்டே போகும். இருந்தாலும் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் அவை வெற்றிகரமாக முடியும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் நலம் பயக்கும். படைப்பாற்றல் தொழிலில் உள்ளோர் மேன்மையுறுவர். வங்கியில் பணிபுரிவோர் மேன்மையுறுவர். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். சிலருக்கு தூக்கம் இன்மையால் அவதியுற நேரிடுவர். மனசோர்வு சிலருக்கு ஏற்படலாம். தியானம் மேற்கொண்டால் எல்லாம் சரியாகும். நட்சத்திர பலன். பூரட்டாதி. மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு மன தெளிவை கொடுக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்திரட்டாதி. மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருப்பது சால சிறந்தது. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். அதனால் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். ரேவதி. படபடவென்று பேச வேண்டாம். அடுத்தவர்களுக்கு ஒன்று என்றால் நீங்கள் ஓடி போய் செய்வீர்கள். ஆனால் உங்களுக்கு இன்று யாரும் உதவி செய்ய தயாராக இருக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். வியாழக்கிழமை அன்று குரு தட்சிணாமூர்த்திக்கும் குருவாயூரப்பனுக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம்.
12 ராசி அன்பர்களும் இன்று வியாழக்கிழமை ஆகையால் அவரவர் ஊரில் உள்ள சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.